Praise the Lord. Hallelujah. இயேசுவே நன்றி. இயேசுவே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இரண்டு கரங்கள் இருக்கிறவங்க எல்லாம் இரண்டு கரங்களை உயர்த்துங்க பார்ப்போம். இரண்டு கரங்கள் இருக்கிறவங்க இரண்டு கரங்களை வான்வீட்டை நோக்கி உயர்த்துங்க பார்க்கலாம். நல்லா உயர்த்துங்க. இரண்டு கரங்கள் இருக்கிறவங்க மட்டும் இரண்டு கரங்களை உயர்த்துங்க. கண்களை மூடி அப்பா நன்றி என்று வாயை திறங்க பார்க்கலாம். வாயை விரிவாய் திறந்து அப்பா நன்றி சொல்ல எல்லாம் சொல்லுங்க. அப்பா நன்றி, அப்பா நன்றி, அப்பா நன்றி. வாயை திறங்க எல்லாம். கரங்களை உயர்த்தி உன்னை படைத்த அப்பா இருக்கிறார், உயிரோடு இருக்கிறார், அன்பாய் இருக்கிறார், அவர் இரக்கம் மிகுந்தவராய் இருக்கிறார், அவர் உங்களை தேடி வந்திருக்கிறார். எல்லாம் கரங்களை உயர்த்துங்க. அப்பா நன்றி. எல்லா பிரச்சனைகளுக்காக நன்றி சொல்லு. எல்லா துக்கம், கவலை, கண்ணீர், பாரம், சாபம், பலகீனம், வியாதிகள், தீயவன் போராட்டங்கள் எல்லாவற்றிற்காக அப்பா நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். அப்பா நன்றி. இடி முழக்கத்தோடு, இறைச்சலோடு, கூச்சலோடு அப்பா என்று சொல்லு. அப்பா நல்லவர், எல்லா நன்மைக்காக நடத்துகிறார், எல்லாவற்றிலும் உங்களுக்கு ஜெயம் கொடுக்கிறவராய் இருக்கிறார், எல்லாவற்றிலும் உனக்கு வெற்றி உண்டு, ஒரு நாளும் தோல்வி கிடையவே கிடையாது. அவர் உயிருள்ள தந்தை, ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபின் கடவுள், உயிருள்ள கடவுள், வல்லமை மிக்க கடவுள், அற்புதங்கள், அடையாளங்கள், அதிசயங்கள் செய்யக்கூடிய கடவுள், திண்மையை நன்மையாக மாற்றுகிறவர். கைத்தாள ஒலி முழங்க கடவுளை இடி முழக்கத்தோடு கை தட்டுங்க பார்க்கலாம். இடி முழக்கத்தோடு கரங்களை தட்டி கைத்தாள ஒலி முழங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, கத்தோலிக்க மக்கள் தான் பெந்தகோஸ்தே மக்கள். ஆமென். நாம் ஏன் கை தட்ட மாட்டேங்கிறோம்? கை கட்டி அப்படியே நிற்கிறோம். கை கட்டி நின்னா யாருன்னு அர்த்தம்? கை கட்டி நிற்கிறது தூணு. தூணு தான் என்ன பண்ணா? அப்படியே கையை கட்டி அப்படியே நிற்கும். பிரைஸ் தி லார்ட். இங்கே கை கட்டி நின்னீங்கன்னா ஒன்றுமே நடக்காது. ஆண்டவருடைய பிரசன்னத்தில் வந்திருக்கிற நீங்கள் ஒரு குழந்தைகளாக மாற வேண்டும். மத்தேயு 8:13 குழந்தைகளாக மாறாவிடில் நீங்கள் இறையரசில் நுழைய மாட்டீர்கள். ஆமென். வாயை திறந்து அப்பான்னு சொல்லணும், இயேசுவேன்னு சொல்லணும், பரிசுத்த ஆவியானவரை சொல்லணும், அல்லேலூயா சொல்லணும். அப்பா உங்க இருதயத்துக்குள்ள இறங்கி வருவார். உங்கள் துக்கம் மாறும், கவலை மாறும், கெட்ட சிந்தனை மாறும், வியாதிகள் சுகப்படும், எல்லாவற்றிலும் அப்பா நமக்கு ஜெயம் கொடுப்பார். அப்பாவால முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆமென். பேசிக் ஒரு அடிப்படை உண்மை என்ன? என்னை படைத்த அப்பா இருக்கிறார், அவர் உயிரோடு இருக்கிறார், அவர் உயிருள்ள தந்தை என்னை அன்பு செய்து கொண்டே இருக்கிறார். யாராவது வானத்திலிருந்து பொத்துன்னு கீழே விழுந்தம்மா? இல்லவே இல்லை. நம்முடைய தாயின் வயிற்றில் உறுப்புக்கடை ஒன்று சேர்த்து உயிரை கொடுத்த ஒரு அப்பா இருக்கிறார். 2 மக்கப்பேர் 7ஆம் அதிகாரம் 22 வாசிக்கின்றோம். ஒரு தாய் தன்னுடைய மகனை குறித்து இப்படி சொல்லுகிறார்: நீங்கள் என் வயிற்றில் எப்படி தோன்றினீர்கள் என்று எனக்கு தெரியாது. உங்களுக்கு உயிரையும் ஆத்துமாவை உள் உறுப்புக்களையும் ஒன்று சேர்த்தது நான் அல்ல, எல்லாவற்றையும் படைத்த கடவுள். உங்களையும் என்னையும் படைத்த ஒரு அப்பா இருக்கிறார், உயிருள்ள தந்தை, உயிரோடு இருக்கிறார். அவரை அப்பா என்று கூப்பிடுவதற்கு நீங்கள் தயாராக இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கெல்லாம் எத்தனையோ பேர் கருவிலேயே கல்லறை கட்டப்படுகிறது, எத்தனை குழந்தைகள் கருவிலே கழிக்கப்படுகிறார்கள். ஆனால் உங்களையும் என்னையும் அப்பா உருவாக்கி எடுத்திருக்கிறார். ஒரு வளமான எதிர்கால வாழ்க்கை வைத்திருக்கிறார், ஒரு பெரிய திட்டம் வைத்திருக்கிறார். எல்லாவற்றிற்கும் மேலாக உங்களை கத்தோலிக்க திருச்சபையிலே வேரூண்ட வைத்திருக்கிறார். நல்ல ஒரு பங்கு தந்தையை கொடுத்து உங்களை இந்த இடத்திலே அவர் வழி நடத்தி கொண்டிருக்கின்றார். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள், இடைவிடாது ஜெபியுங்கள், என்ன நேர்ந்தாலும் நன்றி செலுத்துங்கள். அப்பாவுடைய திருவிடம் என்ன? சந்தோஷமா இருங்க. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இடி முழக்கத்தோடும் இறைச்சலோடும் கடவுளை புகழ வேண்டும். அப்பதான் சாத்தானுக்கு ஒரு இடி விழும். வாயை மூடிக்கிட்டே இருந்தா பிசாசு நம்மளை இடிச்சு தள்ளிடுவான். ஆமென், ஆமென். பொல்லாத உலகத்துல இருக்கிறோம். ஆமென். இடி முழக்கத்தோடு கடவுளை புகழ வேண்டும், அவனை இடிச்சு தள்ளணும். ஆமென். சந்தோஷமாக இருக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி, இயேசுவே ஸ்தோத்திரம். நமக்கு எல்லாருக்கும் ஜீவ புத்தகத்திலே கடவுள் வாழ்நாட்களை குறித்திருக்கிறார். 70-80 வருஷம். அதுக்கப்புறம் நீயும் நாடு இந்த உலகத்தில் இருக்க போகிறதில்ல. 80 வயசு ஆச்சுன்னா எப்படா அந்த கிழவி போய் சேரப்போகுதுன்னு சொல்லிடுவாங்க. அதுக்கு முன்னாடி நடமாடிக்கிட்டே வாடு வீட்டுக்கு போய் சேர்ந்துடணும்.
ஆக நிலையற்ற உலகம், சொந்த வீடு வான் வீடு. ஆகையால் தான் எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் 13, 14, 15 எப்பொழுதும் கடவுளுக்கு புகழ்ச்சி பலி செலுத்துங்கள், நன்றி பலி செலுத்துங்கள். திருவெளிப்பாடு 19:4-6 வாசிக்கின்றோம். ஜீவ புத்தகத்திலே வாழ்நாட்கள் முடிந்த பெரியோர் சிறியோர் அத்தனை பேரும் இடி முழக்கத்தோடும் இறைச்சலோடும் கடவுளை ஆமென் என்று அல்லேலூயா என்று பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் பாடிக்கொண்டே இருக்கிறார்கள். அப்பா, உங்களையும் என்னையும் படைத்த ஒரே ஒரு நோக்கம், இந்த உலகம் பிசாசு பிடியிலே இருக்கிறது. உலகம் பிசாசு சரீரத்தோடு நாம் போராடி கொண்டிருக்கிறோம். நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அப்பா நன்றி, இயேசுவே நன்றி, அல்லேலூயா, பரிசுத்தர் பரிசுத்தர் என்று பாடி 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 அப்பாவுடைய வீட்டுக்குள் நுழைந்து அங்கே பாடிக்கொண்டே இருக்க வேண்டும். அதற்காகத்தான் உயிருள்ள தந்தை உங்களையும் என்னையும் படைத்திருக்கிறார். ஆமென், ஆமென், பிரைஸ் தி லார்ட். அதனாலதான் இயேசு சொன்னார், நீ கவலைப்படுவதனால் உன்னால் ஒரு முழம் கூட்டவா குறைக்கவோ முடியாது. அப்பாவுக்கு தெரியாத சம்பவம் ஒன்றும் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கவே நடக்காது. ஆமென். காசுக்கு 2 குருவிகள் விற்பதில் ஒன்று கூட தந்தையால் என்று நிலத்தில் விடாது. உங்கள் தலைமயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிறது. அப்பாவுக்கு எல்லாம் தெரியும். நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? சந்தோஷமாக இருக்க வேண்டும். ஆமென். அப்பாவுக்கு நன்றி பலி செலுத்த வேண்டும். நிறைய பிள்ளைங்களுக்கு இன்னைக்கு அப்பாவுடைய அன்பே இல்லை. ஏன் தெரியுமா? அப்பா எல்லாம் குடிக்கிறாங்க. குடிகார தகப்பன மாதிரி, குடிகார கணவன் ஆயிட்டு. உங்களுக்கு தெரியுமா? சர்வேயில் நமக்கு எடுக்கும்போது இந்தியாவில் 100க்கு 99 பேர் கிறிஸ்தவங்க தான் குடிக்கிறாங்களாம். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, மனமாற்றத்தின் காலம், இரக்கத்தின் காலம். ஆண்டவர் உங்களுக்கு இரக்கம் காட்ட காத்து கொண்டிருக்கிறார். உங்களை இரக்கம் காட்டி உங்களை இயேசுவின் ரத்தம் கடைவி எடுத்து பரிசுத்தப்படுத்தி மீண்டும் ஒரு புதிய பிறப்பை கொடுத்து புதிய வாழ்வை கொடுக்க இந்த தவக்காலம் கத்தோலிக்க திருச்சபையிலே 40 நாட்கள் நமக்கு தொடங்கப்பட்டிருக்கிறது. போயிடுச்சு, 5 நாள் ஓடுது, சீக்கிரம் ஓடிடும். ஆனால் இது மனமாற்றத்தின் காலம். மனம் திரும்பி நற்செய்தியை நம்புங்கள். பிரைஸ் தி லார்ட். என்ன நற்செய்தி? கடவுள் சாப்பிடக்கூடாது என்று சொன்ன மரத்தின் கனியை ஏவாள் பறித்து சாப்பிட்டாள். எப்போ அவள் மரத்தின் கனியை பறித்து சாப்பிட்டாளோ, கடவுள் சாயலாக படைக்கப்பட்ட மனித உடலுக்குள் பிசாசு நுழைந்தான். காரணம், பிசாசுக்கு உடல் கிடையாது. அவன் மனித உடலுக்குள் நுழைந்து என்ன நடந்தது? கடவுள் சாயலாக படைக்கப்பட்ட மனிதன் மிருகமாக மாறினான். ரோமையருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் 1 இறை வார்த்தை 26 28 வரைக்கும் நாம் வாசிக்கின்றோம். ரோமையர் அதிகாரம் 1 26 28. ஆகையால் கடவுள் கட்டுக்கடங்காத இழிவான பாலுணர்வு கொள்ள அவர்களை விட்டுவிட்டார். அதன் விளைவாக அவருடைய பெண்கள் இயல்பான இன்ப முறைக்கு பதிலாக இயல்புக்கு மாறான முறையில் நடந்து கொண்டார்கள். அவ்வாறே ஆண்களும் பெண்களோடு சேர்ந்து இன்பம் பெறும் இயல்பான முறையை விட்டு தங்களிடையே ஒருவர் மீது ஒருவர் வேட்கை கொண்டு காமத்தீயால் பற்றி எறிந்தார்கள். ஆண்கள் ஆண்களுடன் வெட்கத்துக்குரிய செயல்களை செய்து தாங்கள் நெறி தவறியதற்கான கூலியை தங்கள் உடலில் பெற்று கொண்டார்கள். கடவுள் சாயலாக படைக்கப்பட்ட மனித உடலுக்குள் பிசாசு நுழைந்தான். மனிதன் மிருகமாக மாறிவிட்டான். அங்கு சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, பரிசுத்தம் இல்லை, நன்மைத்தனம் இல்லை. எல்லாவற்றிற்கு மேலாக சாத்தானுக்கு உண்டாக்கப்பட்ட நரக நெருப்பு குழிக்கு மனிதனுடைய ஆத்மாவை எடுத்து சென்றான். உங்களுக்கு நன்றாக தெரியும், கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் 5ஆம் அதிகாரம் 19 முதல் 21. கலாத்தியர் 5:19 முதல் 21. பூனியலின் செயல்கள் யாவருக்கும் தெளிவாய் தெரியும். அவை வேசித்தனம், கெட்ட நடத்தை, காமவெறி, சிலை வழிபாடு, பில்லி சூனியம், பகைமை, சண்டை சச்சரவு, பொறாமை, சீட்டம், கட்சி மனப்பான்மை, பிரிவினை, பிளவு, அழுக்காறு, குடிவெறி, கடியாட்டம் முதலியவை ஆகும். இத்தகையவற்றில் ஈடுபடுவோர் இறை ஆட்சியை உரிமை பேராக அடைவதில்லை என்று நான் ஏற்கனவே சொன்னேன். அதையே இப்போது மீண்டும் சொல்லி எச்சரிக்கிறேன். இந்த சுபாவம் எல்லாம் சாத்தானுடைய சுபாவம். இந்த மனித குலத்திலே சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, பரிசுத்தம் இல்லை, நன்மைத்தனம் இல்லை, உண்ண உணவில்லை, உடுத்த உடை இல்லை, இருக்க இருப்பிடம் இல்லை. எல்லாவற்றிற்கு மேலாக சாத்தானுக்கு உண்டாக்கப்பட்ட நெருப்பு குடிக்கு மனிதனுடைய ஆத்துமாவை சாத்தான் எடுத்து போனான். அப்போது வானுலகில் வீட்டிருக்கும் கடவுள் ஆதாமின் மக்கள் எல்லோரையும் பார்த்தார்.
தன்னுடைய ஒரே மகன் இயேசுவை நமக்கு பலியாக கொடுத்தார். கரங்களை தட்டுங்க பார்க்கலாம். இடி முழக்கத்தோடு நம்ம எல்லாரையும் மீட்க நமக்காக வேண்டி தந்தை இறைவன் தன்னுடைய ஒரே மகன் இயேசுவை நமக்கு பலியாக, அன்பு பலியாக கொடுத்தார். ஆமென். அதனால சொல்லியிருக்கேன் யோவான் 3:16 தன் மகனில் விசுவாசம் கொள்ளும் யாவரும், இந்த புதிய பைபிளில் தன் மகனில் நம்பிக்கை கொள்ளும் யாவரும் அழியாமல் முடிவில்லா வாழ்வை அடையும் பொருட்டு அந்த ஒரே பேரான மகனையே அடைக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். ஆமென், ஆமென், ஆமென். விசுவாசிக்க வேண்டும். 2226 ஆண்டுகளுக்கு முன்னால் கடவுளின் மகன் இயேசு இந்த உலகத்திலே மனிதனாக தோன்றினார். பாவமே அறியாதவர், மாசற்றவர், புனிதர், குற்றமற்றவர். 33 வயதிலே உன்னுடைய என்னுடைய பாவம், இந்த உலகத்தில் உள்ள எல்லா மக்களுடைய பாவங்கள், சாபங்கள், பலகீனங்கள், வியாதிகள், பிசாசின் கிரியைகள் எல்லாவற்றையும் இயேசு தன் உடலிலே சுமந்து கொண்டார். அந்த சுமை தாங்க முடியாமல் அவர் கெத்செமனி தோட்டத்திலே இரத்த வேர்வை வியர்த்தார். அவர் கன்னத்திலே ஓங்கி அடித்தார்கள், முகத்திலே எச்சிலை துப்பினார்கள், கட்டுணிலை வைத்து அடித்தார்கள், மிழ்முடி வைத்து தலையிலே வைத்து அடித்தார்கள். முகமெல்லாம் ரத்தம் வடிந்தோடி கொண்டிருந்த வேளையில் படைவீரன் ஒரு பெரிய சிலுவை மரத்தை கொடுத்து கல்வாரி மலைக்கு உச்சிக்கு நடத்தி செல்லுகிறான். இயேசு சொன்னார், பிதாவே இத்துன்பக்களம் என்னை விட்டு அகலட்டும், எனினும் என் விருப்பம் அல்ல உம்முடைய விருப்பம் என்று சொல்லி அந்த சிலுவை மரத்தை தூக்கி கொண்டு கல்வாரி மலைக்கு உச்சிக்கு போனார். இயேசுவை பிடித்து படை வீரர்கள் சிலுவை மரத்திலே தள்ளினார்கள். அவருடைய கைகளையும் கால்களையும் சிலுவை மரத்தோடு சேர்த்து ஆணி கொண்டு அடித்தார்கள். ரத்தம் பீரிட்டு வந்தது. உன் மீது கொண்ட அன்பிற்காக, என் மீது கொண்ட அன்பிற்காக நாம் பாவிகளாய் இருந்த பொழுது இயேசு ரத்தம் சிந்தினார். உலகத்தின் பாவங்களை போக்குகிற கடவுளை செம்மறி, எல்லா குலம், இனம், மொழி, நாட்டை சேர்ந்த எல்லாருக்கும் இயேசு ரத்தத்தை சிந்தினார். உலகத்திலே ஒரே கடவுள், இயேசு கடவுள், வேற கடவுளே கிடையாது. இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இயேசுவை கொண்டு போய் கல்லறையில் வைத்தார்கள். கல்லறையில் இல்லை, உயிருள்ள இயேசு உயிருள்ள மனிதர்களில் வாடுகின்றார். உன்னில், என்னில், எல்லா மக்களிலும் இயேசு ராஜாவாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். கொலோசியருக்கு எழுதிய திருமுகம் 3:11 வாசிக்கின்றோம். இப்புதுப்பிக்கப்பட்ட வாழ்வில் யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் சீத்தியன் என்றும் மிளைச்சன் என்றும் அடிமை குடிமகன் என்றும் நாகரிகம் உள்ளவன் நாகரிகம் மற்றவன் என்று யாரும் கிடையாது. அனைவரிலும் அனைத்திலும் கிறிஸ்துவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆமென். எல்லாருக்குள்ள யார் இருக்கா? கிறிஸ்து இருக்கிறார், இயேசு இருக்கிறார். மோய்சன் இஸ்ராயேல் மக்களை எகிப்திலிருந்து கானான் கூட்டிட்டு போனார். இயேசு ராஜாவாக உன் இருதயத்துக்குள்ள இருக்கிறார். நம்பணும், விசுவாசிக்கணும். இந்த உலகத்தில் இருந்து பரலோக ராஜ்யத்திற்கு கூட்டிக் கொண்டு போகிறார். இயேசுவின் கொடூரமான மரணம், பாவம், சாபம், நோய், பேய், பலகீனத்தில் இருந்து விடுதலை கொடுக்க மாத்திரமல்ல, வான்வீடு ஒன்று இருக்கிறது, நரகம் ஒன்று இருக்கிறது. வான்வீட்டிற்கு போக வேண்டும், பரிசுத்தர்களாய் வாட மனம் திரும்ப வேண்டும். காரணம் என்ன? இயேசுவினுடைய ரத்தம் உங்கள் உடலை விலை கொடுத்து மீட்டு கொண்டார். ஆமென். 1 கொரிந்தியர் 6:19-20 வாசிக்கின்றோம். உங்களுடைய உடல் தூய ஆவியார் தங்கும் கோயில் என்பது உங்களுக்கு தெரியாதா? உங்களுக்குள் குடிகொண்டிருக்கும் அந்த ஆவியை நீங்கள் கடவுளிடம் இருந்து பெற்றுக்கொண்டீர்கள். நீங்கள் விலை கொடுத்து வாங்க பெற்றீர்கள். நீங்கள் உங்களுக்கு சொந்தமல்ல. உங்கள் உடலில் கடவுளை மகிமைப்படுத்து. புத்தி, சிந்தனை, கண்ணு, காது, வாயெல்லாம் இயேசுவுக்கு அர்ப்பணம் பண்ண வேண்டும். மனம் திரும்புங்கள். ரோமையர் 12:1 உங்கள் உடலை கடவுளுக்கு உகந்த உயிருள்ள பரிசுத்த பலியாய் ஒப்பு கொடுங்கள். பிரைஸ் தி லார்ட். உலக வாழ்க்கை அல்ல. ஏவாள் மரத்தின் கனியை சாப்பிட்டா கண்கள் காண இச்சை, சினிமா, டிராமா, சீரியல் நல்ல ருசியா திங்கிறது, எப்போ பார்த்தாலும் குறிச்சிக்கிட்டே இருக்குது, எப்போ பார்த்தாலும் வயிறு நிறைஞ்சிக்கிட்டே இருக்கிறது, எப்போ பார்த்தாலும் கோழு புரணி பேசுறது, சண்டை போடுறது, பில்லி சுனியத்துக்கு ஓடுறது, குடிக்க ஓடுறது, பொண்டாட்டியை விட்டுட்டு லேடிட்ட ஓடுறது, அதெல்லாம் வாழ்க்கை. மனம் திரும்பும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி. இயேசுவே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மனம் திரும்பி நற்சீனம் இயேசு உயிரோடு இருக்கிறார், என்னில் வாடுகிறார். நம்புங்க, விசுவாசிங்க. உங்களை பரிசுத்த பலியா ஒப்பு கொடுங்க.
எபேசியர் 5:23 கிறிஸ்து திருச்சபைக்கு தலையாக இருப்பது போல கணவன் மனைவிக்கு தலையாக இருக்கிறார். உன் குடும்பம் ஒரு குட்டி திருச்சபை. ஆதாமுக்கு துணையாக கடவுள் ஏவாளை கொடுத்தார். ஆதாம் தலை ஒவ்வொரு நாளும் இயேசுவின் முள்முடி இரத்தத்தால் கழுவப்பட வேண்டும். யோபு என்ற ஒரு மனிதன் சொன்னான், கன்னிப்பெண் எவளை நோக்காதவாறு கண்களோடு ஒப்பந்தம் செய்திருக்கிறேன். இயேசு என்ன சொன்னார்? மத்தேயு 5:28 ஒரு பெண்ணை இச்சையுடன் நோக்குவன் எவனும் ஏற்கனவே தன் உள்ளத்தில் அவளோடு விபச்சாரம் செய்தாகிவிட்டது. ஒரு ஆணை இச்சையுடன் நோக்குவன் எவனும் ஏற்கனவே அவனோடு விபச்சாரம் செய்தாகிவிட்டது. காரணம், உன் உடல் கடவுள் தங்குற கோயில். பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். பரிசுத்தராய் இருப்பது போல் நீங்கள் பரிசுத்தராய் இருங்கள். 1 பேதுரு 1:15-16 மனம் திரும்புங்கள். பரிசுத்தமான வாழ்க்கைக்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்புக்கொடுங்கள். விளையாடாதீங்க, சும்மா பழைய வாழ்க்கைக்கே போவாதீங்க. பிசாசின் சிக்கிட்டோம்னா வெளியில நீங்க வரவே முடியாது. எத்தனை வாலிப பிள்ளைங்க இன்னைக்கு செல்லு பார்த்து மனக்கோளாரோடு இருக்கிறாங்க. எத்தனை வாலிப பிள்ளைங்கள் இன்னைக்கு 6ஆம் கிளாஸ் படிக்க 7ஆம் கிளாஸ்ல பெயிலா போகுது, 8ஆம் கிளாஸ்ல யாரையாவது இழுத்துட்டு ஓடி போகுது. மனம் திரும்ப. இயேசுவில் அன்புக்குரிய பொல்லாத பிசாசுடைய காலத்திலே நாம் இருக்கின்றோம். நம்முடைய கடவுள் பரிசுத்தமான கடவுள். பரிசுத்தத்திற்கு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அர்ப்பணிக்க வேண்டும். உங்களுடைய வாய் கடவுள் ஒரு பரிசா கொடுத்த வாயில நன்றி பலி தான் சொல்லிக்கொண்டே இருக்கணும். நன்றி பலியே சொல்ல மாட்டோம். மறைநூலும் தெரியாது, அதன் வல்லமையும் தெரியாது, பைபிள் படிக்க மாட்டோம். பைபிள் படிக்க தெரிஞ்சவங்க பைபிள் படிக்கணும். கடவுளுடைய வல்லமை நமக்குள்ளாக இறங்கி வரும். இறை வார்த்தை நம்மளை தூய்மையாக்கும், பரிசுத்தமாக்கும். ஆமென். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. இயேசுவே நன்றி. இயேசுவே ஸ்தோத்திரம். Hallelujah. 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 நான் பல வருடங்களுக்கு முன்னால் மருத்துவமனையிலே வேலை செய்து கொண்டிருந்தேன். மருத்துவமனைக்கு வருகின்ற நோயாளிகளுக்கு இறைவார்த்தை கொடுத்தேன். வானத்திலிருந்து ஒரு வல்லமை இறங்கியது. நோயாளிகளை கடவுள் சுகப்படுத்தினார். அப்போ புரிந்து கொண்டேன், வார்த்தை கடவுள், வார்த்தை இயேசு, வார்த்தை இயேசு உயிரோடு இருக்கிறார். நம்புகிறவர்கள், விசுவாசிக்கிற நோயாளிகளுக்கு அங்கு அற்புதங்கள் நடந்து கொண்டிருந்தது. இப்போ பங்கு ஆலயத்தில் போய் மாசத்துல முதல் வெள்ளிக்கிழமை கூட்டம் ஆரம்பித்தோம். 700க்கு மேற்பட்ட மக்கள் வந்திருந்தார். இறைவார்த்தை நான் சொன்னேன், மகனே மகளே, உன் இருதயத்தை நீ கொடு, உன் உடலை பரிசுத்த பலியா கொடு. 2 தான் கேட்கிறார், வேற ஒண்ணுமே கேட்கல. மண்ணான நம்ம விபூதி புதனின் மண்ணா இருக்கின்றா மண்ணுக்கு திரும்புவா. அதை கடவுள் நமக்கு ஒவ்வொரு வருஷமும் ஞாபகப்படுத்துகிறார். இந்த உடல் மண்ணுக்கு தான் வேணுமோ வேண்டாமோ இது மண்ணு தான் தின்னுட்டு போவோம். நீ சீராக்கில் படிச்சினா இந்த உடல் மண்ணுக்கு மாத்திரமல்ல, பாம்புகளும் மிருகங்களும் தின்னுட்டு போகும் இந்த உடலை. ஆனால் உனக்குள்ள இயேசு இருக்கிறார், ஆத்துமா இருக்கிறது, மகிமையான இயேசு இருக்கிறார். அவர் உன்னை வான் வீட்டிலே கொண்டு போய் சேர்ப்பார். நீ பரிசுத்தமாய் நீ வாழும்போது ஒரு நாள் அடக்கப்பட்ட கல்லறையிலே இயேசு குரல் கொடுத்து உன்னை மகிமையோடு எழுப்புவார். பரிசுத்தம் ரொம்ப முக்கியமானது. ஆமென். சும்மா இயேசு நோய்க்கும் பேய்க்கும் ரத்தம் சிந்தலைங்க. அவர் நம்மளை உயிரோடு மீண்டும் வாழ வைப்பதற்காகத்தான், என்றென்றும் வாழ வைப்பதற்காக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். நான் சொன்ன இருதயத்தை கொடு. எத்தனை வருஷம் நீ பாவம் செஞ்சிருந்தாலும் இன்னைக்கு இயேசு ரத்தத்தை ஊத்துறார். ஆமென். அவன் எத்தனை வருஷம் நீ பாவம் செஞ்சன்னு கேட்கவே மாட்டான். அவன் ஏன் தெரியுமா? யார் இந்த உலகத்தில் அதெல்லாம் கேட்பாங்க? பாவிகள் தான். பாவம் செய்யறவங்க தான் உன் பாவத்தை சுட்டி சுட்டி காட்டுவாங்க. ஆனால் இயேசு ஒரு நாள் நீ என்ன பாவம் செஞ்சன்னு கேட்கவே மாட்டா. இனி பாவம் செய்யாத போன்னு சொல்லிடுவார். எத்தனை வருஷம் 30, 40, 60 வருஷமே செய்ய, இன்றைக்கு இயேசுவின் ரத்தம் உன்னை கழுவி தூய்மைப்படுத்துகிறார். ஆமென். 1 யோவான் 1:7 கடவுளுடைய மகனாய் இயேசுவின் பரிசுத்த ரத்தம் எல்லா பாவத்தின் கழுவி தூய்மைப்படுத்துகிறார். மீகா 7:19 திரும்பவும் ஆண்டவர் உங்கள் மீது இரக்கம் காட்டுகிறார், உங்கள் அக்கிரமங்களை தம் காலடியில் மிதித்து போடுகிறார், பாவங்களை எல்லாம் ஆழ்கடலில் எரிந்து விடுகிறார். நான் சொன்னேன், நீ எத்தனை வருஷம் பாவம் செஞ்சாலும் இயேசுவின் ரத்தம் உன்னை கழுவுகிறார், உன் பாவத்தை ஆழ்கடலில் தூக்கி எறிகிறார். என்றைக்கு உனக்கு ஒரு புதிய பிறப்பை கொடுக்கிறார். 1 பேதுரு 1:23 நீங்கள் புதிதாய் பிறந்துள்ளீர்கள், அப்பிறப்பு உங்களுக்கு அழிவுள்ள வித்தினால் என்ற அழிவில்லா வித்தினால் கிடைத்தது, உயிருள்ளதும் என்று நிலைத்து நிற்பதுமான கடவுளின் வார்த்தையால் புது பிறப்பு அடைந்தீர்கள். ஒரு புதிய பிறப்பை கொடுக்கிறார்.
ஆதாம் விழாவிலிருந்து எடுக்கப்பட்ட உடல் கெட்டு போச்சு, மண்ணான உடல், இச்சை நிறைந்த உலக வாழ்க்கை. இயேசுடைய விழா குத்தி திறக்கப்பட்டது, விசுவாச வாழ்க்கை, பரிசுத்தமான வாழ்க்கை. உன் உடல் பரிசுத்த ஆவியானவர் தங்குகிற கோயில். உன் உடல் விண்ணை சார்ந்த உடல், மண்ணை சார்ந்த உடல் அல்ல. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஜெபம் முடிச்சிட்டு நான் ஆஸ்பத்திரிக்கு வந்துட்டேன். ஒரு அம்மா அழுதுகிட்டே வந்தாங்க. சிஸ்டர், நான் இறைவார்த்தை கேட்டேன், கோயிலுக்கு வெளியில் உட்காந்துருந்தேன். ஏன்னா 20 வருஷமாக என் புருஷனுக்கு நான் துரோகம் பண்ணுறேன். என் புருஷன் குடிகாரன், அவங்ககிட்ட அன்பு இல்லை. நான் ஒரு டீச்சர் வேலை பார்க்குறேன். 7 பேரோட மறைவான ரகசிய பாவம், 22 ஆண்டுகளாக கெட்ட நடத்தை. நான் ஆலயத்துக்கு வெளியில் உட்காந்து சொன்னேன், இயேசுவே நான் பெரிய பாவி, என் இருதயத்தை உமக்கு கொடுக்க மாட்டேன் அழுது கொண்டே இருந்தேன். இயேசு நீங்கள் உங்கள் வழியாக கடவுள் பேசினார். இனி எத்தனை ஆண்டு பாவம் செஞ்சாலும் இயேசுவின் ரத்தம் ஊற்றுகிறார், கழுவுகிறார், ஆழ்கடலில் எரிகிறார். என்னுடைய இருதயத்தை உடைத்து அழுதே. எப்படி அழுதேன்? சேலை முந்தானியே நனைஞ்சிருச்சு. ஆமேன். உங்கள் ஆடைகளை கிழித்துக் கொள்ள வேண்டாம். உங்கள் இருதயத்தை பரிசுத்தத்தில் கிழிச்சிக்கோங்க. உள்ளே இருக்கிற பரிசுத்தமான இயேசுவுக்கு துரோகம் பண்ணாதீங்க. இந்த அம்மாட்ட சொன்னேன், அந்த அம்மா முகம் இருளடைஞ்சிருக்கு, ஆஸ்மா வியாதி எல்லாம், முகம் கருத்து போய் நடுநடுங்கி இருப்பாங்க. அன்னைக்கு பார்த்தா முகம் பிரகாசமாக இருந்தது. அங்கே சொன்னாங்க, சிஸ்டர் என்னை வந்து நான் அழுதேன், எனக்குள்ள நீங்கள் தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் கடவுளின் இரக்கத்தை பெறுவான். ஓடி போய் இயேசு விட்டு அழுது முடிச்சிட்டு குருவானவரிடம் பாவத்தை அறிக்கையிட்டேன். இயேசு என் இருதயத்துக்குள்ள வந்துட்டா, நான் சந்தோஷமா இருக்கேன். நான் இயேசுவை எப்படி அன்பு செய்ய வேண்டும்? நான் சொன்னேன், இத்தனை வருஷம் இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தது உன்னுடைய தவறு அல்ல. 2 கொரிந்தியர் 4:4 கடவுளது சாயலான மாட்சிமை விளங்கும் நற்செய்தியின் வழியே அவர்கள் பார்க்காதபடி இந்த உலகத்தின் அதிபதி சாத்தான் விசுவாசமற்றவரின் அறிவு கண்களை குருடாக்கி போட்டுட்டான். நற்செய்தியே உனக்கு அறிவிக்கப்படலை, நீ பரிசுத்தாவியால் நிறைக்கப்படலை. அன்னைக்கு இன்றைக்கு ஆண்டவர் உன்னை ஆலயத்துக்கு கூட்டிக் கொண்டு வந்தார், மனம் திரும்பிட்டார். ஆமேன். இனி உன் பாவங்களை அவர் நினைவு கூறவே மாட்டார். பிரைஸ் தி லார்ட். இந்த அம்மா ரொம்ப ஒரு புதிய பிறப்படைந்தாங்க, முகம் பிரகாசம். வீட்டுக்காரன் நல்ல குடிகாரன், அவன் காலை பிடிச்சி மன்னிப்பு கேட்டு, மனைவி கணவனை கட்டி பிடிச்சி மன்னிப்பு கேட்டு, உன்னை கணவன் மனைவிமா வந்து ஜப கூட்டத்தில் இறைவார்த்தை கேட்டு பரிசுத்த ஆவியால் நிறைக்கப்பட்டு அந்த சகோதரன் குடியை விட்டு திரும்பி மனம் திரும்பி அவங்க வீட்டில் ஒரு குடிகார மருமகன் மனம் திரும்பினான். குடிச்சு ஒரு கிழிஞ்ச சட்டையோட ரோட்டில் கிடப்பான், மனம் திரும்பினான். ஒரு வாலிப பையன் ரவுடியாக இருந்தான், அவனை பரிசுத்த ஆவியானவர் நிரப்பி மனம் திரும்பினான். ஒரு சந்தேக பிடித்த ஒரு மருமகன் அவன் மனைவி அடித்து அவ்வளோ சித்திரவதை பண்ணுவான், அவன் மனம் திரும்பினான். காரணம் என்ன? வேர் பரிசுத்தமானால் கிளைகள் பரிசுத்தமாகும். கணவன் மனைவினுடைய வாழ்க்கையை இயேசுவுக்கு அர்ப்பணித்தால், பரிசுத்தத்துக்கு அர்ப்பணித்தால் உன் குடும்பம், கணவன் மனைவி, மகள் மகன் மருமகள் பேரப்பிள்ளைகள் தலைமுறையாய் பரிசுத்தர்களாய் வாடுவார்கள். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவில் அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையெல்லாம் நீங்கள் கடவுளுக்கு கொடுங்க. இயேசு உயிரோடு வாழுகிறான்னு நம்புங்க. இயேசுவுக்கு உங்கள் வாழ்க்கையை பரிசுத்தத்தில் கொடுங்க. உங்கள் இருதயத்தில் எல்லாரையும் மன்னிச்சிடுங்க, ஒரு குழந்தையாய் மாறிடுங்க. இயேசு பாவிகளிடம் கையடிக்கப்பட்டார். பாவிகள் தான் இயேசுவை கேலி கிண்டலெல்லாம் பண்ணினாங்க. பாவிகள் தான் இயேசுவை அவர் நல்லவன் கெட்டவன் பேய் பிடிச்சவன் பைத்தியக்காரன்னு சொன்னாங்க. காரணம், இன்றைக்கும் அதே உலகத்தில் நீனும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதே இயேசுவுக்கு கிடைத்த அனுபவம் உனக்கும் எனக்கும் உண்டாகும். இயேசு என்ன சொன்னார்? தந்தையை இவருடைய மண்ணையும் தாங்கள் செய்வது அறியாமையில் செய்கிறார்கள். 7 முறை அல்ல, 70 முறை மன்னி. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். இது மன்னிக்கணும் அப்படின்னா மனித ஆவியில் மன்னிக்கவே முடியாது. பிசாசாவி நமக்குள்ளே இருந்தால் மன்னிக்கவே மாட்டோம். பிரச்சனையை பெரிய கூடு கட்டிக்கிட்டே போவோம். பிசாசாவி. பரிசுத்தாவி நமக்குள்ளே இருக்கும்போது மன்னிச்சிடுவோம். பிரைஸ் தி லார்ட். அதனால நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். அன்னை மரியாள் பரிசுத்தாவியால் நிறைக்கப்பட்டவர்கள். பரிசுத்தாவியால் நிறைக்கப்பட்டவர்கள் தான் மரியாள் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து பிதாவின் திட்டத்தை அந்த சிலுவை அடியில் ரத்தம் சொட்ட சொட்ட நம்முடைய ஆன்மீகத்தில் ஒரு தாயாக பெற்றெடுத்தார்கள்.
இன்றைக்கு அதே அன்னை மரியாளுடைய பிள்ளைகள் நீங்களும் நானும், நம்முடைய உடல் தூய ஆவியார் தங்குகிற கோயில், தூய ஆவியானவரால் நிறைக்கப்பட்டவர்கள் பரிசுத்தர்களாய் வாடுவார்கள். இச்சைகள் அருவருப்பாக இருக்கும். அதை குறித்து அந்த அந்த வாசனை கூட அவர்களிடத்தில் இருக்காது. காரணம், பரிசுத்தாவியால் நிறைக்கப்பட்டவர்கள் பரிசுத்தமாய் இருப்பார்கள். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணலாமா? ஜெபம் பண்ணுவோம். கண் முடிந்தவர்கள் முழங்கால் படியிடுவோம். கண்களை மூடி விசுவாசிங்க, விசுவாசிங்க. கண்களை மூடி விசுவாசிங்க. இயேசு என்னில் வாடுகிறார். நம்புங்க, நம்புங்க. உங்கள் உடல் கடவுள் தங்குற கோயில். நம்புங்க, நம்புங்க, விசுவாசிங்க. கண்களை மூடுங்க. இயேசு ரத்தம் சொட்ட சொட்ட கடந்து வருகிறார். அந்த இயேசுவின் ரத்தம் என்னை கடுகட்டும். என்னுடைய உடல் கடவுள் தூய ஆவியார் தங்குற கோயில். இயேசு ராஜா என்னில் வாழுகிறார். கண்ணை மூடு, மூடு, கண்ணை மூடி ஜெபம் பண்ணு, ஜெபம் பண்ணு. இயேசுவே உம் ரத்தத்தால் என்னை கழுவுங்கன்னு சொல்லு. வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே உம் ரத்தத்தால் என்னை கழுவும் சொல்லுங்கம்மா, சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. இயேசுவே உம் ரத்தத்தால் என்னை கழுவும். அவர் அன்பு உள்ளவர், இரக்கம் மிகுந்தவர், செய்ய கருதிய தீமையை குறித்து மனம் மாறுகிறவர், செய்ய மாட்டார். 7 பேய் பிடித்த மதலின் மரிகளுக்கு விடுதலை கொடுத்தார். 5 கணவனோடு இருந்த சமாரிய பெண்ணுக்கு விடுதலை கொடுத்தார். அவர் இழந்து போன ஆட்டை தேடி வந்தவர். அவர் பாவிகளை மீட்கவே அவர் வந்தவர். ரத்தத்தை, ஜீவனை சிந்தியவர். உன்னை நேசிக்கிறார். மகனே, மகளே, உன் உடல் எனக்கு வேண்டும், உன் இருதயம் எனக்கு வேண்டும். பரிசுத்த பலியா எனக்கு கொடு. நீ உங்கள் நாட்களிலே, கடந்து போன நாட்களில் பரிசுத்தம் இல்லாமல் வாழ்ந்த நாட்கள், மற்றவர்களை மன்னித்து மறக்க, அவர்களை அன்பு செய்ய தவறிய நாட்கள் எல்லாம் மன்னிப்பு கேளுங்க, மன்னிப்பு கேளுங்க. உன் கணவன் குடிகாரனா கூட இருக்கலாம், உன் பிள்ளைகள் ஊதாரியா கூட இருக்கலாம். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துரு. உன் இருதயத்தை தூய்மையாக்கு. ஆண்டவர் இன்று உன் இருதயத்தை தூய்மையாக்கு. இன்றைக்கே அற்புதம் செய்வார். இன்றைக்கே அற்புதம். வீட்டுக்கு போங்கள ஒரு அற்புதம் நடக்கும். எல்லாம் கண்களை மூடி இயேசு ரத்தம் சொட்ட சொட்ட கடந்து வருகிறார். இயேசுவே உம் ரத்தத்தால் உன் பிள்ளைகளை கழுவுங்க ஆண்டவரே. அப்பா உங்க ரத்தம் ஊற்றிருங்க இயேசு சுவாமி. ஆண்டவரே உம்முடைய ரத்தத்தால் ஒவ்வொரு மகனையும் மகளையும் நீர் கழுவுவதற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா இவருடைய மீது இரக்கமாய் இருங்க ஆண்டவரே. உங்க கல்வாரி சிந்திய ரத்தம் உடல், மனது, ஆத்மா, மனசாட்சி குற்றப்படுத்துகிற ஆவிகள் எல்லாம் என் இயேசுவின் ரத்தத்தில் கழுகப்படட்டும். என்னுடைய ஆன்மீக கண்கள் இயேசுவின் ரத்தத்தில் திரைக்கப்படட்டும். உங்க ரத்தத்தை நீங்க போற்றுங்கப்பா. பாவம், சாபம், நோய், பேய், பிசாசு கிரிகள் அழிக்கப்படட்டும். ஆண்டவரே இந்த வேளையிலும் உம்முடைய ரத்தத்தை நீர் போற்றுவதற்காக நன்றி. 1 யோவான் 1:7 கடவுளுடைய மகனாய் இயேசுவின் பரிசுத்த ரத்தம் எல்லா பிள்ளைகளையும் நீர் தூய்மைப்படுத்துகின்ற கிருபைக்காக நன்றி. மீகா 7:19 திரும்பவும் நீர் இரக்கம் காட்டுகிறீர். பாவங்களையும் அக்கிரமங்களையும் மன்னித்து ஆழ் கடலில் தூக்கி எரிகின்ற கிருபைக்காக நன்றி. அப்பா 1 பேதுரு 1:23 ஒரு புதிய பிறப்பை உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுக்கின்ற கிருபைக்காக நன்றி. நன்றி ஆண்டவரே. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழவே மாட்டான். அவற்றை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவள் கடவுளின் இரக்கத்தை பெறுவாள். நன்றி ஆண்டவரே. நன்றி ஏசப்பா. பாவங்களை அறிக்கையிட்டு விட்டுவிடக்கூடிய கிருபை கொடுங்க. பரிசுத்த ஆவியானுடைய பிரசனம் நெருப்பு இறங்கட்டும். பெந்தெக்கோஸ்து நாளில் இறங்கிய நெருப்பு இறங்கட்டும். நன்றி. பரிசுத்தர்களாய் வாழட்டும். பரிசுத்தமான பரலோக ராஜ்யத்தை சொந்தமாக்கிக் கொள்ளட்டும். தலைமுறை தலைமுறையாய் அன்னை மரியாளை போல பரிசுத்த ஆவியானவரால் நிறைக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து பிதாவின் திட்டத்தை நிறைவேற்றட்டும். நீர் கொண்டு வந்த சந்தோஷம், சமாதானம், பரிசுத்தம், நன்மைத்தனம் பெருக்கெடுக்கட்டும். நன்றி. அப்படி ஆசீர்வதிக்கின்ற கிருபைக்காக நன்றி. அனைத்து புகழும் மகிமையும் உமக்கே கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென்.